1970களின் மத்தியில் சினிமா அப்படின்னா கிராமத்தில் கற்பனை வளத்தோடு இருந்த இளைஞர்களுக்கு அது ஒரு கனவு தான். உங்களுடைய கனவெல்லாம் நனவாக்க முடியும்பா அப்படின்னு ஒரு மனிதன் தான் பார்த்த வேலையை விட்டுவிட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு மனிதன் இங்கே வந்து கால் ஊன்றி ஒரு ஆலமரமாக இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பதட்டம் இல்லாமல் கிராமத்திலிருந்து பயணப்படுத்தி இங்கே கொண்டு வந்து நிறைய இளைஞர்களுடைய கனவை நனவாக்கி நிறைய குடும்பங்களுக்கு நிம்மதி கொடுத்த ஒரு மனிதர் பிதாமகர் பாரதிராஜா சார். இன்றைய தினம் 80 வயதை தாண்டிய நிலையில் நிம்மதி இழந்து இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுஞ்செயல். எப்படி இறைவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனசு வருது அப்படின்றது ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட ஆண்டவன் மீது கோபம் வருது. அவரை பார்க்கவே முடியல. எவ்வளோ பெரிய ஒரு கலை வித்தகர். அவர் பேசவே வேண்டாம். அவரை பற்றி பல 100 வருடங்கள் பாரதிராஜான்னு பேசிட்டே இருப்பான். ஒரு மாபெரும் மனிதனுக்கு பிள்ளையாக பிறந்தது மட்டும்தான் அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். தம்பி மனோஜ் 48 வயது. முரளி சாரும் இவரும் கடல் பூக்கள் படத்தில் நடித்த பொழுது முரளி சார் வந்து இந்த தம்பி பற்றி சொல்வார். அவருக்குள்ள அவ்வளவு கனவுகள் இருக்குது, அவ்வளவு திறமைகள் இருக்குது, அதை எப்படி வெளியில் கொண்டு வருவதற்குன்னு தெரியலை அப்படின்னு மனுநீதி படத்தில் முரளி சார் சொல்லுவாங்க. முரளி சார் 45-46 வயசில், இந்த தம்பி 48 வயசில் கடல் பூக்கள் ரெண்டும் இப்போ உதிர்ந்து போனது மாதிரி இன்னும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். இந்த 48 வயசில் இந்த 2 பெண் பிள்ளைகளும் தன் தந்தையை எப்படி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி இந்த நாளை ஒவ்வொரு நாளும் எப்படி விடியுதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு விஷயத்தை தான் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒத்து வரலை அப்படின்னா அதை தள்ளி வச்சு விட்டு அடுத்த நகர்வுக்கு போகணுன்றதான். ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்துட்டாவே இப்போ என்னப்பா பண்ணுற அடுத்து எதுவும் வேலை செய்யலையா, அப்பா பேரை நீ காப்பாற்றலையா, அந்த ஒரு பதட்டத்துக்கு இந்த சமுதாயம் அவர்கள் ஆளாக்கி விடுது. அவர்கள் வெளியில் சராசரி மனிதனாகவும் ரூம்குள்ளே போய் யார்ட்டையும் பேச முடியலை. வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு அந்த இருப்பதனுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய விளைவு தான் அந்த 48 வயதில் இவர்களை பெரிய மரணத்திற்கான காரணம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நானும் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவனாக உணர்றேன். தனது யாரோ ஒருத்தரும் சரி, அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது சமுதாயத்தில் பார்ப்பவர்கள் பெரிய மனிதனுக்கு பிள்ளை அப்படின்றதே ஒரு பெரிய அது கொடுமை, அது ஒரு பனிஷ்மெண்ட். அப்பாவோட இடத்த பிடிக்கணுமே அல்லது அப்பாவோட மனசை நம்ம காப்பாற்றணுமே அல்லது அப்பாவோட பிள்ளையாக நான் ஏதாவது வெற்றி பெறணுமே அந்த வெறியும் அந்த சூழலும் தான் அந்த தம்பியோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நினைக்கிறேன். எப்படியோ 48 வயதில் இறைவனடி சேர்ந்து விட்டார். தம்பியினுடைய ஆத்மா சாந்தி அடையவும் கிராமத்திலிருந்து படையெடுத்து வந்த இந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் குடும்பம், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய குடும்பமாக நிச்சயமாக எல்லாரும் பாரதிராஜா சாருடைய அந்த துயரத்தில் பங்கெடுத்துப்பாங்க. அந்த பிதாமகர் இந்த துயரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுக்கும். யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது. மனோஜ் என்ற இளைஞன் மறைந்திருக்கிறார். பாரதிராஜா என்ற முதியவர் தேற்ற முடியாமல் தவிக்கிறார். ஓர் இளைஞன் மறைந்த சோகமும் ஒரு முதியவர் தேற்ற முடியாத சோகமும் இன்று நிகழ்ந்திருக்கின்றன. மனோஜ் ஒரு நல்ல கலைஞன். தன் வாழ்க்கை முழுவதும் கலை கனவுகள் கண்டு கொண்டிருந்த இளைஞன். அவரது மரணம் சற்றும் எதிர்பாராதது. பாரதிராஜாவின் பாதி உயிராக திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது. பாரதிராஜாவின் சோகம் மிகப்பெரியது. மகனே, எனக்கு
நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த சோகத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது. ஒவ்வொரு இறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. மனோஜின் மரணம் கற்றுக் கொடுக்கிற செய்தி ஒன்று உண்டு என்றால் இதைத்தான் நான் கருதுகிறேன். கலைஞர்கள் தங்கள் உடலை கவனித்து கொள்ள வேண்டும். கலை வாழ்விலேயே தங்களை கரைத்து கொண்டவர்கள் உடல் குறித்த உணர்வையோ விழிப்புணர்வையோ பெறாதவர்களாக இருக்கிறார்கள். கலைஞர்கள் தங்கள் உடலை கட்டமைத்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை முறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்று மனோஜின் மரணம் நமக்கெல்லாம் கற்பித்து விட்டு சென்றதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. இந்த மரணம் இருக்கிறதே, அதற்கு கண் தெரியாது. காதலுக்குத்தான் கண் தெரியாது என்பார்கள். அதற்கு கூட கண் தெரிந்தாலும் தெரியும், இந்த மரணத்திற்கு கண் தெரியாது. முதுமை, மரணம், இந்த இரண்டுமே காலத்தின் கட்டளைகள். எந்த மனிதனும் தவிர்க்க முடியாத ரெண்டு கூறுகள் மரணமும் முதுமையும். மரணம் என்பது கண் தெரியாமல் வருகிறது, முதுமை என்பதாவது வயது பார்த்து வருகிறது. ஆனால் மரணம் என்பது வயது பாராமல் வருகிறது. எங்களையெல்லாம் உறக்கத்தை கெடுத்து விட்டு போன மனோஜ், நீயாவது அமைதியில் உறங்கு. உனக்கு, உன் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல். வணக்கம். நான் எழுத்தாளர், பதிப்பாளர் லேனா தமிழ்வாணன். மனோஜ் அவர்களுடைய இறப்பு பெரும் துன்பம். எந்த வகையில் என்றால், நாம் பார்க்க நம்முடைய இளைய தலைமுறையை இழப்பது என்பது துன்பங்களுள் மிகப்பெரிய துன்பமாக நான் நினைக்கிறேன். மனோஜ் எல்லோரிடமும் சகஜமாக பழகுகிறவர். தான் ஒரு இயக்குனருடைய இமயத்தினுடைய மகன் என்பதை அவர் காட்டிக்கொள்ளவே மாட்டார். அனைவரிடம் சிரித்து பேசுவார், இயல்பாக பேசுவார். அவருக்கு திரைத்துறையிலே எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்கிற முனைப்பிலே அவர் ஒரு படத்தை இயக்குவதற்காக எல்லா வகையான ஸ்கிரிப்டுகளையும் ரெடி பண்ணி கொண்டிருந்தார். ஏற்கனவே மார்கழி திங்கள் என்ற பெயராலே ஒரு படம் எடுத்திருக்கிறார். ஆனால் வெற்றிகரமான படம் தர வேண்டும் என்பதிலே ரொம்ப முனைப்பாக இருந்தார். அதே நேரத்தில் பிரிக் என்ற அமைப்பின் மூலமாக அவர் திரைப்பட கல்லூரி ஒன்றை பாரதி ராஜா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சினிமா என்று நினைக்கிறேன், அந்த பெயராலே ஒரு அமைப்பை நடத்தி எத்தனையோ கலைஞர்களை உருவாக்குவதற்கான முயற்சியிலே இருந்தார். அது முழுமையாக நிறைவேற முடியாமல் போனது ஒரு பெரிய துன்பம். அவருடைய இயல்பு என்னவென்றால், அப்படி ஒரு ஒரு மாபெரும் மனிதருடைய மகன் என்றே அவர் காட்டிக்கொள்ள மாட்டார். மிக எளிமையாக எல்லோருடன் பழகிற ஒரு தன்மையுடையவர். அண்மையிலே தான் அவருக்கு இருதய அடைப்பு ஏற்பட்டு சிம்ஸ் ஆஸ்பத்திரியிலே அவர் சிகிச்சை எடுத்துக்கொண்டு ஒரு வாரம்தான் ஆகிறது. குணமாகி வீடு திரும்பி விட்டார் என்று இல்லத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் பெரும் நிம்மதி அடைந்த வேளையிலே மீண்டும் ஒரு அட்டாக் வந்து அவருடைய உயிரை முடித்து கொண்டது பெரிய துன்பம். பாரதி ராஜா அவர்களை எனக்கு 2வது படமான கிழக்கே போகும் ரயிலிருந்து பழக்கம். 45 ஆண்டு காலத்துக்கு மேலே ஒரு பழக்கம். அந்த வகையிலே அவருடைய இல்ல துன்பத்திலே கலந்து கொள்வதற்காக நான் வந்தேன். அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டேன். அவர் பேசும் நிலையிலே இல்லை, அவ்வளோ பெரிய துன்பத்திலே அவர் இருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு, குறிப்பாக மனைவிகளுக்கும் அந்த 2 மகள்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.